ஓம் சாந்தி. நான் இறை சேவகனாக இருக்கும் ஆத்மா. நான் சம்பூர்ண நிர்விகாரி ஆத்மா. நான் நன்றாக சேவை செய்யக்கூடிய ஆத்மா. முட்களை மலர்களாக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அனைத்திலும் மிகப்பெரிய முள் தேக அபிமானம். இதன் மூலமாகவே அனைத்து விகாரமும் உருவாகின்றது. எனவே நாம் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகின்றோம். தந்தை பல வேடம் தரிப்பவராக இருக்கின்றார். அதனால் எங்கு தேவை ஏற்படுகின்றதோ அங்கே ஒரு வினாடியில் எந்த ஒரு குழந்தையிடமாவது பிரவேசம் செய்து எதிரில் உள்ள ஆத்மாவிற்கு நன்மை செய்து விடுகின்றார். பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்து விடுகின்றார். அவர் எங்கும் நிறைந்தவர் அல்ல, ஆனால் மிக வேகமாக பறக்கும் ராக்கெட் போன்றவர். தந்தை வருவதற்கோ செல்வதற்கோ நேரம் அதிகமாகாது. இது ஒரு பூஞ்சோலை ஆகும். இங்கே நாம் முள்ளிலிருந்து ஸ்ரீமத் படி மலராக மாறிக்கொண்டிருக்கின்றோம். யோக பலத்தால் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. தந்தை சர்வசக்திவான். அவருடன் இணைப்பதால் பாவம் எரிந்து சாம்பலாகின்றது. இப்போது நாம் புதிய உலகத்திற்கு எஜமானனாக ஆகின்றோம். எனவே நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கின்றது. இது நம்முடைய மிக உயர்ந்த பல்கலைக்கழகமாகும். கற்பிக்கக்கூடியவரும் மிக உயர்ந்தவராக இருக்கின்றார். நாம் படிப்பதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலை அடைவதற்காக. இப்போது தெய்வீக மரத்தின் நாற்று நடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது நாம் தூய்மையாவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். மன்மனா பவ என்ற மந்திரம்தான் மிகவும் முக்கியமானது. ஆத்மா ஞான நீராடுவதால் தூய்மையாகின்றது. ஞானத்தால் தான் ஒரு வினாடியில் சத்கதி கிடைக்கின்றது. கடல் நீரையே மையாக்கினாலும், காட்டு மரங்களை எல்லாம் எழுதுகோள் ஆக்கினாலும், பூமியையே காகிதமாக்கினாலும் ஞானத்தை எழுத முடியாது. எங்கே குழந்தைகள் புத்திசாலியாக இல்லாமல் இருக்கிறார்களோ அங்கே அவருக்குள் தந்தை பிரவேசம் செய்து புரிய வைத்து விடுகின்றார்.
நாம் தெரிந்திருக்கின்றோம். உண்மையிலும் உண்மையான சத்ய நாராயணன் கதை மற்றும் அமரக்கதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய எல்லையில்லா விளையாட்டு. இங்குள்ள அனைத்து ஆத்மாக்களின் நடிப்பும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்தாபனை செய்பவரே பிறகு பாலனையும் செய்கின்றார். இது ஒரு வினாடிக்கான சுலபமான ஞானமாகும். ஆத்மா தூய்மை இழந்ததால் தகுதி இழந்து விட்டது. எனவே ஆத்மாவை தூய்மையாக்கி தகுதியுடையதாக மாற்றுவதற்காக இப்போது தந்தை வந்திருக்கின்றார். இந்த முழு உலகத்தையும் அவர் சொர்க்கமாக்குகின்றார். ராம் வழியால் நாம் ராஜ்யம் அடைந்தோம். இப்போது மீண்டும் மேலே ஏறுவதற்காக நமக்கு ராமின் வழி கிடைத்திருக்கின்றது. தந்தையுடன் சேவை செய்பவர்கள் பிராமணர்களாகிய நாம்தான் இறை சேவகனாக இருக்கின்றோம். நமக்கு இப்போது ஸ்ரீமத் கிடைக்கின்றது. கல்பத்தில் சங்கமயுகத்தில் பக்தியின் வேகம் அதிகரிக்கும் பொழுதுதான் தந்தை வந்து அனைவரையும் அழைத்துச் செல்கின்றார். இப்போது நமக்கு குரு திசை நடைபெறுகின்றது. நாம் அமிர்த வேளையில் விழிப்புணர்வு ஸ்திதியில் செய்யவில்லையெனில், சோம்பலுடன் அமர்கின்றோம் எனில், பூஜாரியும் கூட வலுக்கட்டாயமாக சோம்பலுடன் பூஜை செய்வார். எனவே நாம் சோம்பல் மற்றும் கவனக்குறைவையும் தியாகம் செய்கின்றோம். தகுதியுடையவராகவும் புத்திசாலியாகவும் மாறுவதற்காக இப்போது நாம் தூய்மையாக ஆகின்றோம். முழு உலகத்தையும் நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றுவதற்காக நாம் தந்தையுடன் சேவை செய்கின்றோம். இப்போது நாம் இறை சேவகனாக ஆகின்றோம். கலியுகத்தின் பழக்க வழக்கம் குலமரியாதை சடங்குகளை விடுத்து சத்திய மரியாதைகளை நாம் கையாளுகின்றோம். நாம் தெய்வீக குணத்தில் முழுமையடைந்து தெய்வீக சம்பிரதாயத்தை நாம் ஸ்தாபனை செய்கின்றோம். அசுத்தத்தின் அம்சமாகிய சோம்பல் மற்றும் கவனக்குறைவை தியாகம் செய்து முழுமையாக விகாரமற்ற ஆத்மா நாம். வீண் செலவு செய்யாமல் சேவையை நன்றாக செய்யும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய
பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.